ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட்னர்ஷிப் அட்மிஷனில் இல்லஸ்ட்ரேஷன் 37 பார்க்கலாம். ஓகே, 37 டிஎஸ் ரெட்டி புக்கில். ஓகே, இதனுடைய முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இன்னெபிலிட்டி டு பிரிங் கேஷ் ஃபார் குட்வில். ஓகே, வாட் இஸ் இன்னெபிலிட்டி? அதாவது கொண்டு வர முடியல, கொடுக்க முடியலங்கிறது இன்னெபிலிட்டி. அப்போ அவர் குட்வில்ல கேஷாக கொண்டு வரல, அவ்வளோதான் மேட்டர். ஓகேயா, சரி. இப்போ இதுக்கு எப்படி பார்க்கலான்னா, சேல்ஸ் வந்து 2 டைப் இருக்குது, கரெக்டாக? கேஷ் அண்ட் கிரெடிட். கேஷ்னால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், கரெக்ட்? கிரெடிட் சேல்ஸ்னால் கஸ்டமரை டெபிட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இவர் இன்னெபிலிட்டி, அதாவது கேஷ் கொண்டு வராதனால நியூ பார்ட்னரை டெபிட் பண்ணணும், அதுதான் கான்செப்ட். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக் புரிஞ்சுட்டா சம்போட ஈஸியாக இருக்கும். ஸோ நியூ பார்ட்னரை டெபிட் பண்ணணும் குட்வில் அமௌண்ட்டுக்கு. ஓகே, சரி. இப்போ நம்ம கொடுத்துருக்க பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். அசட் சைடில் கேஷ், டெட்டார்ஸ், ஸ்டாக் மெஷினரி நார்மல். ஓகே, P&L அக்கௌண்ட் அசட் சைடில் இருந்ததுன்னா அப்போ அது லாஸ்ட்னு அர்த்தம். ஓகேயா, அது இது 2 ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கும் போயிடும். ஓகே, அதே மாதிரி லைபிலிட்டி சைடில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்குது. நார்மலாக அது வந்து அசட்ஸில் அட்ஜஸ்ட் ஆகிடும், அதாவது டெட்டாஸில் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ சத்திக்கு நான் வந்து இதை இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஒர்க்மேன் ஃபண்ட், இதுவும் கொஸ்டின் மார்க், இதுவும் இட் வில் கோ டு த பார்ட்னர்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து கம்மிங் ஃப்ரம் பாஸ்ட் ப்ராஃபிட். எனி ரிசர்வ், ஒர்க்மேன் ஃபண்ட் அதெல்லாம் வந்து ப்ராஃபிட்லேருந்து வருது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நார்மல், கிரெடிட்டார்ஸ் நார்மல். ஓகேயா, சரி. பேலன்ஸ் ஷீட் பார்த்தாச்சு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாமா? ஆன் April 2021 they admitted Kasim as a new partner on the following terms. Okay, Kasim brings in 8 lakhs as a share of capital. Okay, 8 lakh கொண்டு வராரு. பட் இஸ் unable to bring any amount for goodwill. அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, unable. அப்படின்னா அவரை டெபிட் பண்ணணும், கசிமை டெபிட் பண்ணணும் குட்வில் அமௌண்ட்டுக்கு. ஓகே, த நியூ ரேஷியோ வில் பி 3:2:1. ஓகே, அப்போ ஓல்டு ரேஷியோ என்ன கொஸ்டினில் இருக்கா பாருங்கள். ஆரம்பத்தில் நசீம் அண்ட் பிரேம் ஆர் பார்ட்னர்ஸ், அவ்வளோதான் சொல்லியிருக்கு. அப்போ எதுவுமே சொல்லாதனால ஓல்டு ரேஷியோ ஈக்குவல் டு, கரெக்ட், ஈக்குவல், ஓல்டு ஈக்குவல் டு 1:1. ஸோ நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இதுலேருந்து. ஓகேயா, அதுக்கப்புறம் கிளைம் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் 60,000. எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில்? 1,12,000 இருக்குது. ஸோ 1,12,000 minus 60,000 போட்டேன்னா இப்போ 52,000. 1,12,000 minus 60 போட்டால் 52,000 rupees ப்ராஃபிட். ஓகே, ஏன்னா அதாவது கொடுக்க வேண்டிய அமௌண்ட் குறையிறது. முதல்ல 1,12,000 வச்சுருந்தோம், இப்போ 60 போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ 52,000 இட்ஸ் எ ப்ராஃபிட். ஓகே, அப்புறம் 40,000 டு பி ப்ரொவைடட் ஃபார் அன்ஃபோர்சீன் லைபிலிட்டி. லைபிலிட்டிங்கிறது கொடுக்க வேண்டிய அமௌண்ட், இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, அப்போ தட் இஸ் எ லாஸ். ஓகேயா, பேட் டெட்ஸ் அமௌண்டிங் டு 1,20,000 ஆர் டு பி ரிட்டன் ஆஃப். ஸோ திஸ் இஸ் எ லாஸ். ஓகே, 1,20,000. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் brought down to 24,000. எவ்வளோ இருக்குது புக்ஸில்? ஓகே, 60,000 இருக்குது. அப்போ 60 becomes 24,000னா அப்போ 60 minus 24, ஓகே, 36,000 ரூபா பாசிட்டிவ். ஓகேயா, கிரெடிட்டர்ஸ் ஆர் டு பி பெய்டு 40,000 மோர். நார்மலாக யூ பே லெஸ். ஓகே, ஸோ டு பி பெய்டு 40,000 மோர்னா அப்போ இட் இஸ் எ லாஸ் பிகாஸ் லைபிலிட்டி கோஸ் அப். ஓகேயா, ஸோ இது எல்லாமே வந்து ரிவேல்யூஷன் சம்மந்தப்பட்டது. ஓகே, அப்புறம் குட்வில் இஸ் டு பி வேல்யூட் அட் 1.5 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் 3 years ப்ராஃபிட் லெஸ் 2,40,000. ஸோ ஓகே, ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிங்க, டிவைடட் பை 3 இன்ட்டு 1.5 மைனஸ் 2,40,000. ஓகேயா, அதாவது குட்வில் இஸ் டு பி வேல்யூட் அட் 1.5 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன வருதோ அது இன்ட்டு 1.5, 1.5னா 1.5 லெஸ் 2,40,000. ஓகேயா, அப்புறம் ப்ரிப்பேர் ரெவல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஓகே, இது இப்போ இல்லஸ்ட்ரேஷன் அதனால் ஆன்சர் இருக்குது, ஆனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கணும். ஓகேயா, எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ரிவால்யூஷன் அக்கௌண்ட் போட்டுடலாம். ரிவால்யூஷனில் சரிங்க, நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னது? ஒர்க்மேன் ஃபண்டு விட்டுருங்க. ஸோ அன்ஃபோர்சீன் லைபிலிட்டி 40,000. அப்போ இது 40,000 லாஸ் அன்ஃபோர்சன் லைபிலிட்டி
ஓகே, இது க்ரீனில் டிக் போட்டுக்கிறேன். ஸோ தட் நம்ம பேட் டெட்ஸ் அமௌண்டிங் டு 1,20,000 to be written off. ஓகே, 1,20,000 to be written off. ஓகே, ஏற்கனவே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால அந்த ப்ரொவிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகேயா? ஓகே, ஆக்சுவலாக எப்படி பண்ணணுன்னா, இங்கே 1,20,000, ஓகே, இங்கே வந்து பை ப்ரொவிஷன் போடணும். கரெக்டாக இப்படி தான் போடணும் ஆக்சுவலாக. 80,000, அதாவது யூ ஆர் ரிவர்சிங் த ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொவைடிங் நியூ ப்ரொவிஷன் ஆர் நியூ பேட் டெட்ஸ். ஓகே, ஸோ டெபிட் 1,20,000, கிரெடிட் 80. ஸோ நெட்டாக டெபிட் 40,000. ஓகேயா? நெட்டாக டெபிட் 40,000. இதில் இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, விடுங்க, புக்கில் போட்டுருணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ராட் டவுன் டு 24. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 36,000 ப்ளஸ் போட்டோம். ஓகேயா? இங்கே இருக்கா பார்த்துக்கலாம், 36,000 ப்ளஸ்ஸு. ஓகே, இருக்குது. 36,000 ப்ளஸ், சாரி. ஓகே, அடுத்தது கிரெடிட்டர்ஸ் ஆர் டு பி பெய்ட் 40,000 மோர். ஸோ இது லாஸ் 40,000. ஓகே, கிரெடிட்டர்ஸ் லாஸ். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ரிவாலுவேஷன் எல்லாத்தையும் போட்டாச்சு. 3 டெபிட், அதுக்கப்புறம் அது ஒர்க்மேன் ஃபண்ட் இங்கே இருக்கா பாருங்கள், ஒர்க்மேன் ஃபண்ட் அது இருக்குது, கிளைம் ஃபார் ஒர்க்மேன் ஃபண்ட். ஸோ 52,000 rupees ப்ளஸ் போட்டோம். ஓகே, ஸோ அதையும் டிக் அடிச்சுவோம். ஸோ 5 அட்ஜஸ்ட்மெண்ட், 3 லாஸ் 1 ப்ராஃபிட், 3 லாஸ் 1 ப்ராஃபிட். ஓகேயா? ஸோ இப்போ லாஸ் இஸ் மோர் தேன் த ப்ராஃபிட். அதாவது 1,20,000, ஓகே, மைனஸ் 56, 52 கூட்டினா 88,000. ஸோ 32,000 லாஸ். ஓகே, நம்ம எதுவுமே பார்த்துட்டோம், எதுவுமே சொல்லாதனால ஈக்குவல் ரேஷியோ. ஸோ 2 பார்ட்னர் 16,000 போயிடும். ஓகேயா? கிளியர்? இதுக்கு முதல்ல செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் எல்லா ரிவாலுவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாச்சு. ஓகேயா? அடுத்தது கசீம் பிரிங்ஸ் கேபிட்டல். சரி, இப்போ நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அதே மாதிரி இங்கே டிக் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு 10 lakhs, 12 lakhs. எப்போதுமே டிக் அடிச்சிருங்க பேலன்ஸ் ஷீட்டில். அப்போ தான் ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னு தெரியும். ஓகே, அதே மாதிரி இதுலேயும் எடுத்துட்டாச்சு, இது ஒர்க்மேன் ஃபண்ட் எடுத்துட்டாச்சு. ஓகே, ஸோ 10 lakhs, 12 lakhs. அதே மாதிரி இந்த லாஸ் போட்டுருங்க, 16,000, 16,000 ரிவாலுவேஷன் லாஸ். ஓகே, ஓகே. அடுத்தது கொண்டு வர கேபிட்டல் 8 lakhs, அது புது பார்ட்னர், அதையும் டிக் அடிச்சுக்கோங்க இங்கே. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது குட்வில் மாத்திரம் தான். ஓகேங்க, பரவாயில்லையே. ஓகே, இப்போ குட்வில் வந்து ஒர்க்கிங் பார்த்துலாமா? குட்வில் வந்து ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்துட்டோம். 3 இயர்ஸோட ப்ராஃபிட்டோட ஆவரேஜ் ப்ராஃபிட் பை 3 போட்டால் 4 lakhs வருது. திரும்ப அதை செக் பண்ணிக்கலாம். அதாவது 2 lakhs, 4 lakhs, 6 lakhs, 2, 4, 6. அப்படின்னா கண்டிப்பாக ஆவரேஜ் 4 தான். ஓகேயா? 4 lakhs இன்ட்டு 1.5 தான் சொன்னேன். ஸோ ஆவரேஜ் இன்ட்டு 1.5. ஓகே, 6 lakhs மைனஸ் 2,40,000 கொடுத்துருவாங்க. ஸோ 3.6 lakhs இஸ் அ குட்வில். அதில் இவரோட ஷேர் வந்து 1/6. எப்படி வந்ததுன்னா 3:2:1னா கூட்டினா 6 வரும். ஸோ 1/6. ஓகேயா? ஸோ 60,000 ரூபா குட்வில். ஓகே, இப்போ இது வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் போகும். வாட் இஸ் அ ஓல்டு ரேஷியோ? ஓல்டு ரேஷியோ நமக்கு ஏற்கனவே தெரியும், ஈக்குவல்னு பார்த்துரும், விச் இஸ் 1/2, 1/2. நியூ ரேஷியோ அதான் 3:2:1. அப்போ 3/6, 2/6, 1/6. ஸோ 3/6, 2/6. ஓகேயா? ஸோ 1/2 மைனஸ் 3/6 போட்டோன்னா ரெண்டுமே 1/2, 1/2 தான். ஸோ பேசிக்கலி 0. தட் மீன்ஸ் நசீம் இஸ் நாட் கிவிங் எனி திங். நசீம் கீப்ஸ் த சேம் ஷேர். நசீம் கீப்ஸ் த சேம் ஷேர்னு அர்த்தம். ஓகேயா? பிரேம் மாத்திரம் 1/2னா அதை 6ல் மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்க. அப்போ 3/6ன்னு போடலாம். மைனஸ் 2/6 போட்டால் 1/6 வரும். 2/6 ஆமாம், இது தப்பு. எனிவே இது வந்து பிரேம்கிட்டேருந்து தான் மொத்தம் போகுது. ஸோ பிரேம் கிவ்ஸ் டு கசீம். ஓகேயா? இதுதான் முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட். பிரேம் கிவ்ஸ் டு கசீம். ஸோ இந்த 60,000 ரூபா குட்வில் வந்து it will go to Prem. Then you have to debit new partner. ஓகேயா? ஓகே, ஸோ பிரேமை கிரெடிட் பண்ணோம் 60,000க்கு. ஓகே, நியூ பார்ட்னர் டெபிட் பண்ணோம். ஓகே, இதுதாங்க முக்கியம். ஸோ திரும்ப சொல்லிடுறேன்,
நசீம் எதுவும் கொடுக்காதனால பிரேம் ஷுட் கெட் த ஃபுல் கிரெடிட். ஸோ பிரேம் அக்கௌண்ட், அதாவது கசீம் அக்கௌண்ட் டெட்டார், ஓகே நான் எழுதுறேன், கசீம் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரேம் அக்கௌண்ட் 60,000. ஓகே, ஏன்னா அவர் குட்வில் கேஷை கொண்டு வராதனால. ஸோ யூ டெபிட் கசீம், கிரெடிட் பிரேம். ஓகேயா, சாரி, ஓகே. அடுத்தது இப்போ லாஸ்ட்டு என்ன இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில்? இந்த P&L அக்கௌண்ட் 80,000, அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகே, ஈக்குவல். ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு இங்கே. இங்கே நீங்கள் பாருங்கள், ஓகே, ரிவாலுவேஷன் போட்டாச்சு, குட்வில் போட்டாச்சு, கேபிட்டல் நியூ பார்ட்னர் கேபிட்டல் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒர்க்மேன் ஃபண்டு போட்டாச்சு. ஓகேயா, இப்போ க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் மாத்திரம் போடணும், பார்க்கலாமா? பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட்டில் 3 பார்ட்னர்ஸ். ஓகே ஓகே, கிரெடிட்டாஸ் ஏற்கனவே வருது. அன்ஃபோர்ச்சுனேட் லைபிலிட்டி அதான் புக்கில் கொடுத்துருக்கு, நியூ லைபிலிட்டி. அவுட்ஸ்டாண்டிங் தான் குறைச்சிட்டாங்க, 60 மைனஸ் 36 ஆகிட்டாங்க. ஸோ 24 தான் அவுட்ஸ்டாண்டிங். ஒர்க்மேன் ஃபண்ட் வந்து 1,12,000 மைனஸ் 52, அதாவது 60 இருந்தால் போகிறோங்கிறாங்க. ஓகேயா, 60 போட்டாச்சு. ஓகே சரி, இப்போ ஸ்டாக் அப்படியே புக்கில் இருக்கிறது தான். டெட்டார்ஸ் வந்து என்ன புக்ஸில் இருக்குது மைனஸ் த ப்ரொவிஷன். ஏன்னா நியூ பேட் டெட்ஸ் ஈக்குவல் டு 1,20,000. ஸோ அது மாத்திரம் தான் வரும் புக்ஸில். ஓகேயா, மிஷினரி 7,72,000. கேஷ் மாத்திரம் என்ன பேலன்ஸ் இருக்கோ அது ப்ளஸ் 8 lakhs. ஓகேயா, இங்கே ஒன்று டிக் அடிச்சுக்கலாம். ஓகே, கேஷ் என்ன இருக்குது 2 lakhs இருக்குது. 2 lakhs ப்ளஸ் 8 lakhs. ஸ்டாக் போட்டாச்சு, மிஷினரி போட்டாச்சு, டெட்டாஸ் போட்டாச்சு. கரெக்ட். ஸோ 2 lakhs ப்ளஸ் 8 lakhs ஈக்குவல் டு 10 lakhs. ஸ்டாக் போட்டாச்சு. ஓகே, ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுது. பேலன்ஸ் ஷீட் ஈக்குவல் டு 36,52,000. ஓகேயா, ஓகே. இது இல்லஸ்ட்ரேஷன் தான், நான் சம் போட்டு காட்டல. ஆனால் நீங்கள் சம்மை ப்ளீஸ் போட்டு பாருங்கள். ஐ திங்க் நான் எல்லா முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஓகேயா, ரிவாலுவேஷன், குட்வில், ஓகே, தென் நியூ கேபிட்டல், அப்புறம் ஃபண்ட், தென் P&L அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, தேங்க்யூ.